அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம சஹர் டு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா எக் ரைஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு மல்லி புதினாவை போட்டுக்கலாம். மல்லி புதினாவை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு மறக்காமல் சஃபினா சஃபி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா முட்டை வெந்திருக்கு பாருங்கள். முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சட்டியிலே ஒட்டிக்கும். அதனால் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அடுத்து குக் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். மசாலா சேர்கிற வரைக்கும் முட்டை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் மல்லி புதினா தூவிக்கலாம். அவ்வளோதான், எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சஹருடைய டைம் வந்துடுச்சு. இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எக் ரைஸ், சிக்கன் 65 இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மின்ட்டு ஜூஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். புதினா கொஞ்சம் எடுத்துங்க, சுத்தமாக கழுவிட்டு காம்புலாம் இல்லாமல் வெறும் புதினா இலை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. நான் இந்தளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி 1 கிளாஸ் ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வடிகட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ பாருங்கள், மின்ட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு லெமனை பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், சூப்பரான மின்ட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சம்மருக்கு சூப்பரான ஜூஸு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு. அதனால் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சட்னி தான் செய்ய போகிறேன். எப்போவும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி பண்ணுவோம். இப்போ வித்தியாசமாக வறுத்த வெங்காய சட்னி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு 4 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 100,
கருவேப்பிலை ஒரு கொத்து, புளி கொஞ்சம், சர்க்கரை ஒரு ஸ்பூன், தேங்காய் பாதி மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கணும். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சி எடுத்து வறுத்து வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம திக்காக வச்சுக்கணும், தண்ணியாக வச்சுக்கூடாது. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அது மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பரான வறுத்த வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தோசை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் தோசை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பீட்ரூட் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்து தோசை மாவு போட்டுக்கலாம். 3 கரண்டி தோசை மாவு போட்டு நம்ம பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தோசைக்கல் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சூடு வந்த பிறகு பீட்ரூட் தோசையை ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்தளவுக்கு நல்லா தோசையை ரவுண்டாக ஊற்றிங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ வெந்துருச்சு. இப்போ தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பீட்ரூட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் வச்சுக்கலாம். பீட்ரூட் தோசைக்கு வறுத்த வெங்காய சட்னியை தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கேரட் தோசை தான் செய்ய போகிறேன். ஒரு கேரட்டை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்தளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பவுலில் தோசை மாவு எடுத்து 3 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். அப்போ தான் மாவோட கேரட்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ தோசைக்கல் சூடு வந்த உடனே கேரட் தோசையை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி ரவுண்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்த பிற்பாடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. கேரட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. கேரட் தோசையும் இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. அடுத்து குடமிளகா தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குடமிளகாவை சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் திக்காக வச்சுக்கணும், தண்ணியாக வச்சுக்கூடாது. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள்.
ஒரு பவுல் எடுத்து தோசை மாவு போட்டுக்கலாம். போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குடமிளகாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நல்லா ரவுண்டாக ஊற்றிங்க, இந்த அளவுக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிற்பாடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், குடமிளகா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஃப்தாருக்கு எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். இஃப்தாரோடைய டைம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். வாட் சம்சா, நோம்பு கஞ்சி, சட்னி, கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, மின்ட்டு ஜூஸு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.